நீங்க நல்லவரோ கெட்டவரோ, இந்த வாழ்க்கை இனிமே உங்க கூட தானே முடிவாய் போச்சு. ஆனா இப்படி பொய்யா வாழ்றது ஆபத்துங்க. ரொம்ப நாளைக்கே இந்த வாழ்க்கை நிலைக்காது. தெரியும் ராணி, நான் தான் சொன்னேனே, மனசார நான் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சேதான் செய்யறேன். சுப்புக்காக செய்யறேன். ஏன்னா முன்னாடியே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சுப்பு தான் என்னோட பலவீனம். அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை எந்த விதத்திலாவது வாங்கி கொடுத்துட மாட்டோமாங்கிற ஒரு நப்பா செயல தான் நான் இதெல்லாம் செய்யறேன். ஆனா காயத்ரிக்கு அடுத்தடுத்து நீங்க கெடுதல் தான் பண்ணிட்டு இருக்கீங்கறத முதல்ல யோசிச்சுக்கோங்க. ஒன்னு சொல்றேங்க, காயத்ரிக்கு எதிரா நாம செஞ்ச ஒவ்வொரு காரியமும் பதிலுக்கு நம்மள திருப்பி அடிச்சிருக்கு. தான் தரப்புல எந்த தப்புமே இல்லாத காயத்ரி ஆரம்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டா. இன்னைக்கு சூர்யாவோட குடும்பம் நடத்திட்டு இருக்கா. அவரோட மனைவிங்கிற அந்தஸ்தோட தலை நிமிந்து அவளால வெளியில வர முடியுது. ஆனா உங்க தங்கச்சியால அது முடியுதா? இதே சூர்யாதான் உங்க தங்கச்சி கழுத்துலயும் தாலி கட்டினாரு. இவருதான் என் புருஷன். அவளால கர்வத்தோட சொல்லிக்க முடியுதா? இல்ல சூர்யாதான் அத சரின்னு சொல்லுவாரா? எதுவுமே இல்லையே. கேவலம் அந்த ஒரு அங்கீகாரம் கூட இல்லாத அவல நிலைதான் உங்க தங்கச்சிக்கு வாச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் என்னங்க காரணம்? காயத்ரிக்கு செஞ்ச துரோகம் தான். திரும்ப திரும்ப நீங்க காயத்ரிக்கு செய்யற ஒவ்வொரு துரோகமும் அது உங்களையும் உங்க தங்கச்சியும் தான் பாதிக்க போகுது. அது உங்களை மட்டும் பாதிக்காது, என்னையும் சேர்த்துதான் பாதிக்கும். காலம் பூரா நாம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போறோம். நீங்க ஏன் இதை இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்கங்கறத நினைச்சதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. அதுல ராணி வேண்டாங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. ஆனா இன்னொரு தடவை இப்படி ஒரு காரியத்தை பண்ணாம இருங்க. உங்க தங்கச்சிக்கு நீங்க அண்ணனா இருக்கிறத நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா எனக்கும் கொஞ்சமாவது புருஷனா இருங்கன்னு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னடி வீடு பூட்டி இருக்கு? எங்கடி போனா இவ? தெரியலையே. முதல்ல போனை போடு. மா, போன்ல சார்ஜ் இல்ல. உன்ன இடத்துல இருந்து பண்ண. உனக்கெல்லாம் போய் போன் வாங்கி கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? ஐயோ, ரேணுகா, அத்தை போன் பண்றாங்க. ரேணுகா, இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. இத பாரு, பதட்டப்படாம பேசு. அத்தை தானே பேசுறாங்க. போலீஸ் ஆபீசர் ஒண்ணு பேசலையே. ஏதாவது கேட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லி இப்போதைக்கு சமாளிச்சு வை. போன் எடுக்கறாடா பாரு. ஹலோ. ஏமா, எங்கம்மா போன வீட்டை பூட்டிக்கிட்டு? நானும் உமாவும் இங்க வந்து வெளியில நிக்கிறோம். நீ எப்ப வருவ? அது வந்து நீங்க வேணா ஒரு காரியம் பண்றீங்களா? நேரா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுங்க அத்தை. என்ன, உங்க அம்மா வீட்டுக்கா? நான் போய் அங்க என்ன பண்ண போறேன்? ஐயோ அத்தை, நான் சொல்றத நீங்க கொஞ்சம் முதல்ல கிளம்புங்க. நீங்க அம்மா வீட்டுல போய் இருங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்போ உங்க அம்மா வீட்லயும் இல்லையா நீ? எங்க தாண்டி இருக்க? ஐயோ அத்தை, சொல்றத புரிஞ்சுக்கோங்க அத்தை. நான் அம்மா வீட்டுக்கு தான் வந்தேன். இங்க இருந்து கோயிலுக்கு கொஞ்சம் வந்திருக்கேன். சாமி கும்பிட்டுட்டு நேரா அங்கதான் வர போறேன். நீங்க நேரா அம்மா வீட்டுக்கு போயிடுங்க. இன்ஃபேக்ட் அம்மாவே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு அப்படி என்னடி முக்கியமான விஷயம் இருக்கு? நீங்க போங்க, நீங்க போங்க அத்தை. அம்மாவே சொல்லுவாங்க. அம்மா வீட்ல போய் வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அத்தை. சீக்கிரமா வந்து சேருடி. வந்துடுறேன் அத்தை. வந்துடுறேன். சரி. சரி வாடி போலாம். எங்க?
என்ன வனிதா சொல்றாங்க உங்க அத்தை? சாவி வேற நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? எவ்வளவு நேரம் ஆகணும் ஒண்ணு புரியல. நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். இது வேற ஒரு புது தொல்லை. நான் எப்படி இவங்களை எல்லாம் சமாளிக்க போறேன்னு தெரியல ரேணுகா. அதான் சொல்லிட்டல, சமாளிக்க ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். இதை இப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதா. முதல்ல உன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண. அவங்க வர போறாங்கன்னு அலர்ட் பண்ணி வை. சரி. வனிதா சொல்லுமா. அம்மா இப்போ எங்க இருக்க நீ? ஏய், நான் எங்கடி போறேன்? வீட்ல தான் இருக்கேன். ஆமா, முதல்ல நீ எங்க இருக்க அத சொல்லு. அது அப்புறம் சொல்றேன். இப்போ என் அத்தை வந்து வீட்டுக்கு வருவாங்க. அவங்கள உட்கார வச்சு காஃபி தண்ணி ஏதாச்சும் கொடுத்து ஏதாச்சும் பேசிட்டு இருமா. நான் ஒரு 1/2 hourல அங்க வந்துருவேன். உங்க அத்தை வருவாங்களா? என்னடி விளையாடுறியா? நான் என்ன உங்க அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கிறது, அதுவும் அவங்க கிட்ட? ஷோ, சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காதம்மா. நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு ஏதாவது கேளுமா. அவங்களோட சித்தி பொண்ணு செத்து போயிடுச்சாம். அத பத்தி ஏதாவது பேச. உனக்கு என்ன பேசுறதுக்கு சொல்லியா தரணும்? ஏய், எனக்கு ஒண்ணும் புரியல. நீ பேசுறது ஒண்ணும் தெளிவா இல்லையேம்மா. ஏன் உன் குரல்ல இவ்ளோ பதட்டம், இவ்ளோ நடுக்கம்? என்னாச்சு? ஒண்ணு இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். அது சரி சரி, உன் வீட்டுக்காரர் எங்க போனாரு? அவர் வீட்ல இருப்பார்ல? ஐயோ அம்மா, கேள்வி கேட்டுட்டு இருக்காத. என் வீட்டுக்காரர் ஊர்ல இல்ல, போதுமா? ஊர்ல இல்லையா? எங்கடி போனாரு? அவரு ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. ஏதோ அர்ஜென்ட்டா. ஒரு 10 நாள்ல வந்துருவேன்னு சொல்லிருக்காரு. எல்லாமே நான் டீடைலா சொல்றேம்மா. நீ சும்மா போன்லயே பேசி சாவடிக்காத. ஏய், நீ போன வை. நீ அத்தை வந்தா கவனிச்சுக்கோ, அவ்வளவுதான். வை போன. ஏய் வனிதா, ஏய் வச்சிட்டா. ஐயோ, எப்ப பாரு ஒரே அவசரம் தான் இவளுக்கு. ச்சே. டோன்ட் வரி வனிதா, நீதான் சிம்பிளா முடிச்சிட்டல்ல. ரிலாக்ஸ். எனக்கு பயமா இருக்கு ரேணுகா. தயவு செஞ்சு பயப்படாத. இது வரைக்கும் நம்மள காப்பாத்தின கடவுள் இதுக்கு மேலேயே நம்மள கைவிட மாட்டாரு. நம்புவோம். யாரு? ரொம்ப சந்தோஷம் தம்பி. வனிதா, நாம வந்துட்டோம். நான் சொன்னல, ஆள் நடமாட்டமே இல்லாத இடம்னு. அது இதுதான். வனிதா, 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 அழாத. நான் கொண்டுட்டேனே, என் புருஷனை நானே என் கையால கொண்டுட்டேனே. நான் பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு கொலைகார பாவி. நான் கொலைகார பாவி ஆயிட்டேனே. தயவு செஞ்சு அழாத வனிதா. உன் வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. எதிரிக்கு கூட வரக்கூடாத நிலைமை உனக்கு வந்திருக்கு. ஆனா என்ன பண்றது, எல்லாம் விதி. நாமளும் இத கடந்துதான் போயாகணும். நான் என்ன பண்ணுவேன், என்னால முடியல.
என்னால என்னால முடியல ரேணுகா. வாழ்க்கையில இதை விட ஒரு பெரிய பிரிவு ஒருத்திக்கு வர முடியுமா? என்னெல்லாம் ஆசைப்பட்ட தெரியுமா? என் வீட்டுக்காரர் ஃபாரின்ல இருந்து வந்த உடனே அவரோட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும், குழந்தை பெத்துக்கணும், அது நல்லபடியா வளர்த்த ஆளாக்கி பெரிய ஆளாக்கி இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு விதத்துல பெரிய அளவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி பைத்தியம் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். யோசனையா கணவன் கூட தெரியாம எத்தனை நாள் எனக்கு நானே என்னென்ன கதை சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னால புரிஞ்சுக்க முடியுது வனிதா. ஆனா ஆனா இதுவும் நல்லதுக்கு தானே நினைச்சுக்க. நீ எதிர்பார்த்த லெவலுக்கு விமல் நல்லவன் இல்ல. அவர் மனசுல கெட்ட எண்ணம், வக்ரம், கல்மிஷம், இன்னும் என்னென்னவோ இருக்கு. இது எல்லாத்தையும் மறைச்சுதான் அவரு உன்னை கல்யாணம் பண்ணிருக்காரு. நீ சொல்ற மாதிரி குழந்தை பிறந்த பிறகு இவரை பத்தி தெரிய வரத விட இப்பவே தெரிஞ்சது ஒரு விதத்துல நல்லது இல்லையா? ப்ளீஸ் அழாத. நான் சொல்றது புரிஞ்சுக்க. சாரி ரேணுகா, ஏன் துக்கம் எனக்கு? உன்னை வேற நான் கஷ்டப்படுத்துற. இது பாரு, தயவு செஞ்சு அப்படி பேசாத. உன் துக்கம் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு விமல் செத்து போனது உனக்கு இருக்கிற அதே பங்கு எனக்கும் இருக்கு. ஆனா நம்ம திரும்ப திரும்ப இதை நினைச்சு கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம வாழ்க்கையை தான் ஒண்ணு இல்லாம பண்ணிடும். இப்படி ஒரு சம்பவமே நடக்கல. மனசுக்குள்ள கல்வெட்டு மாதிரி அழுத்தமா எழுதி வச்சுக்கோ. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது புரிஞ்சுக்க. சரியா? உன் அத்தை வேற போன் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குல்ல? நம்ம சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போய் ஆகணும். நான் சொல்றது கேளு. அதுக்குள்ள நாம பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். மனச கல்லாக்கிக்க வனிதா. வா வா ப்ளீஸ்.
ஏன் மாமா இங்க வந்து மரத்துக்கடியில படுத்திருக்கீங்க? என்னாச்சு மாமா? இல்ல வீரா, பணம் திருட்டு போயிருச்சுல, அந்த நினைப்பு மனசை விட்டு போக மாட்டேங்குதுப்பா. அநியாயமா பணம் போச்சு பார்த்தியா? உழைச்ச காசு வீணா போகாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆனா இப்ப வரைக்கும் பணம் போனதுதான். மாமா நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் கீழ் ஏதாவது பண்ணாரா? இல்லப்பா, நான் தான் 2-3 தடவை ஃபோன் பண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியல. யாராவது சந்தேகப்படுற மாதிரி கிடைச்சாங்கன்னா பிடிச்சி வச்சுட்டு கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. போலீஸ்லாம் அவ்வளோ தீவிரமா திருநவங்களை தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல மாமா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா தோணுது, உங்க காசு ஒத்த பைசா கூட வீணா வந்தது கிடையாது. அத்தனையுமே உங்களோட உழைப்பு மாமா, உங்க வேர்வை மாமா. அது சத்தியமா வீணாகாது. உனக்கு நல்ல மனசு வீரா, அதான் நல்ல வார்த்தையா சொல்ற. ஆனா என் மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்குப்பா. அத்தை வேற தினம் தினம் புலம்பிட்டு இருக்கிறா. அவ சொன்ன மாதிரி நகை வாங்கியிருந்தாலும் நகை வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அப்படி வாங்கி வச்சிருந்தா அவளாவது சந்தோஷப்பட்டிருப்பா. மாமா நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மாமா, பணம் வந்து சேரும். நீங்க தைரியமா இருங்க. மாமா காயத்ரி தான் ஃபோன் பண்றாங்க. என்னன்னு கேளுப்பா. ஹலோ. காயத்ரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்காங்க. சூர்யா எப்படி இருக்காரு? புறப்படும் காயத்ரி. என்னாச்சு வீரா? அதெல்லாம் போகும்போது சொல்றேன், சீக்கிரம் வாங்க. உட்காருங்க மாமா. பாப்பா தைரியமா வீட்டுக்கு போ வனிதா. இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல, எந்த பிரச்சனையும் வராது. நடந்த சம்பவம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது, தெரியவும் வேண்டாம். புரியுதா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப உனக்குள்ளேயே சொல்லிக்கோ. இத மறக்கிற வழிய பாரு. நாம ஒரு நல்லவனை சாகடிக்கல வனிதா, அயோகி எனக்கு தானே தண்டனை கொடுத்திருக்கோம். கடவுள் கூட இத மன்னிப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உன் வீட்டுக்கு நான் வரல, நீயே போயிடு. நான் உன் கூட வந்தனா 2 பேரும் எங்க போனீங்க, என்ன ஏதுன்னு 1008 கேள்வி வரும். நீதான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொன்னல, அதையும் மெயின்டைன் பண்ண. எப்படியும் இந்நேரம் உன் அத்தை வந்திருப்பாங்க. ஏன் லேட்டுன்னு கேட்டா கோயில லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடு. ஏதாவது சொல்லி சமாளிச்சிடு. வனிதா, எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்தா உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடு. அடுத்த செகண்ட் நான் வந்து நிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ரேணுகா. நான் இருக்கேன் வனிதா. கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் இருப்பேன். உன் கஷ்டமும் என் கஷ்டமும்
பொதுவானதுதான். புருஷன் இல்லைங்கிற துக்கம் உனக்கு அதிகம், எனக்கு அது மட்டும்தான் கிடையாது. அந்த ஒண்ணு தவிர உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்க செஞ்சது கொலைனா எனக்கு அதுல பங்கு இருக்கு, நீங்க செஞ்சது குற்றம்னா எனக்கும் அதுல பங்கு இருக்கு. போலீஸ் கேஸ் அது இதுன்னு எதுவும் வராதுன்னு நான் மனசார நம்புறேன். நீங்களும் நம்பணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்படி ஒரு வேலை வந்ததுன்னா உன்னை காப்பாத்திட்டு நான் உள்ள போறேன். ஏய் போதுமா? நீ தைரியமா போ. இந்தா வர, தைரியமா போ. வர. பார்த்து வனிதா.